ஸ்ரீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் வெனி பேசுகிறேன். இன்னைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மணி. டுடே கான பி அ வெரி ஸ்பெஷல் வீடியோ. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்வென்ச்சராகவும் இருக்க போகுது அண்ட் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவாக இருக்க போகுது. அண்ட் இந்த வீடியோவில் என் கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம கேமராமேன் சந்துரு. ஸ்ரீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் வெனி பேசுகிறேன். இன்னைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மணி. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்வென்ச்சராகவும் இருக்க போகுது அண்ட் இந்த வீடியோவில் என் கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம கேமராமேன் சந்துரு. லுக் அட் தி ஸ்வாக் மேன். எப்படி இருக்கான்? வேற லெவலில் இருக்கான். காலையில் எழுப்பி விட்டாங்க. லைட்டு பார்த்தா கண்ணு குஸ்தா நைட்டு கண்ணு குஸ்துறா அவனுக்கு. கூலிங் கிளாஸு, மண்டையில் ஸ்கார்ஃபு, மிஸ்கின் படத்தில் வரலாம் வில்லன் மாதிரி இல்லை. காரான் ஃப்ரெண்டு கீழே ஹீட்டர் போட்டு வச்சிருக்கேன். காலுக்கு வச்சு சூடாக காத்துருக்கு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் வந்து இங்கே வந்து பீச்சுக்கு வந்திருக்கோம். பெங்களூரில் வீட்டு பக்கத்துலேயே நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கேன். வீட்டு பக்கத்துலேயே வந்து பீச்சுக்கு வந்திருக்கோம். ரெகுலராக நாங்கள் இங்கே தான் வந்து காலையில் வாக்கிங் வருவோம். நான் சைக்கிளிங் வருவேன். சைக்கிள் ஓகே, அவன் சைக்கிளிங் வருவான். ஓகேங்களா. இங்கே ஒரு அண்ணா வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம தீனா ப்ரோவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து இங்கே ஃபிஷர்மேனாக இருக்கார். அவர் கூட சேர்ந்து இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷிங் பண்ண போகிறோம். மீன் பிடிக்க போகிறோமா? ஏண்டா எவனாச்சும் மீன் பிடிக்கிறதுக்கு இந்த காஸ்டியூமில் வருவானா? இல்லை கேட்குறேன். நட்ட நடு ராத்திரியில் இப்படி ஒரு மங்கி குழா போட்டுக்கிட்டு கூலரை போட்டுட்டு எதிர்க்க இருக்கிற அந்த ஃப்ளாட்டு பாவடாவ நைட் அவன் ஃப்ளாட்டில் தூங்கிட்டு இருக்கான்டா. அவன் கிட்ட அவன் வீட்டாண்டா வந்து நிற்கிறியே. வந்தாச்சு இவரு எங்கே போனாலும் சொல்ல மாட்டாரு, தூக்கிட்டு போயிடுறாரு. தம்பி வாப்பா வாப்பா. ஆமாம், இவருக்கு ஒரு வாட்டி சொல்லி இது பண்ணேன். ஏங்க ஒரு கேமராமேனா ஒரு பொறுப்பு வேணாவா? வரான், படுக்கிறான், தூங்குறான், ஏஞ்சிக்கிறான், போகலாம் அப்படின்னா எடுக்கிறான். அதான் இவன்ட்டு எதுவுமே சொல்கிறது கிடையாது. அப்படியே கிளம்பலாம் அடுத்துக்கிட்டு வந்துடுறது அவனை. நான் போட்ட ட்ரெஸ்ஸோட அப்படியே வந்திருக்கேன். இதுனா பாராட்ட வேண்டிய விஷயம். அப்போ நாங்களும் போடாம வந்திருக்கோம். நானும் போட்டு தானே முன்னாடி கிளம்பி சீக்கிரமா கிளம்பி வந்துருக்கேன். ஏய் நான் பாடுறா நைட்டு போட்டு ட்ரௌசரோட வந்திருக்கேன்டா. நான் பேண்டோட வந்திருக்கேன். நான் மாற்ற கூட இல்லை. கொய்யால. சரி ஓகே ஓகே. அவன் பேசுறதெல்லாம் வந்து பெருசாக எடுத்துக்காதீங்க. நமக்கு வீடியோ தான் முக்கியம். வீடியோக்காக அவன் உசுரை கொடுக்கணும். அவன் கொடுக்கலாம், அவன் உசுரை நம்ம எடுக்கணும். சரிங்க, அவர் வர வரை வெயிட் பண்ணுவோம். வந்ததுக்கப்புறம் நம்ம உள்ள போட்டில் ஏறுவோம். ஏறிட்டு பார்க்கலாம் இன்றைக்கி எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும், சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் வெயிட் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்து பார்த்தீங்கன்னா சரத்தனை வந்து வந்துட்டாங்க. அவங்க கேங்கோட இன்னும் ஒரு சில பேருக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. ஆல்ரெடி போய் மீட் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே காஸ்டியூம்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்காக வந்தோம். வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ பீச்சுக்குள்ளே போட்டில் போய் ஏற போகிறோம் கொஞ்ச நேரத்தில். வாங்க சரத்தை நான் பார்க்கலாம். பார்த்துட்டு அப்படின்னு அவர் கூட நம்ம உள்ள என்ட்ரு ஆகும். ஸோ ஃபஸ்ட் டைம் ஃபிஷ்ஷிங்கு. இதுக்கு முன்னாடி போட்லலாம் போயிருக்கோம். ஆனால் இதான் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம ஃபிஷ்ஷிங் பண்ண ஃபிஷர்மேன் கூட போக போகிறோம். அதுவும் வேறு ஒரு ஊரில். லாங்குவேஜே தெரியாது. செம்ம ஃபன்னாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். செம்ம இப்போவே நாங்கள் வந்து லெஃப்டாக ரைட்டான்றதுக்கு மாறி மாறி சுற்றி பழக்கலாம் இப்படி நடந்து போயிட்டு வந்துருந்தோம். அப்புறம் டார்ச் லைட் அடிச்சு தான் நாங்கள் தான் இது அப்படி சொல்லிட்டு கேட்டு அப்படி வந்துருக்குறோம். ஆமாம், லெட்ஸ் கோ.
முரடி ரேட்டு முரடி வாட ரேட்டுக்கு நல்ல டைம் பாட்டில் இருந்து பாட்டி வைத்து முரடி எத்துச்சு முரடி பண்ணி 10 மணிக்கு பசி போட்டு சாப்பிடுவாங்க பத்திர பாட்டி பாடி ಮೇಲೆ 4 ರೂಪಾಯಿ ಸಿದ್ದು ದಾನ 4 ಬಾಕ್ಸ್ ಇದೆ இப்போ பார்த்தீங்கன்னா வலை சிக்கிக்கிச்சு. ஸோ அதனால் திருப்பி வலையை இழுத்து திருப்பி ஃபஸ்ட்லேருந்து போட போகிறாங்க. மீன் மாட்டா எங்கடா அவ்வளோ வீட்டாக இருக்குங்க அந்த வலை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு டால்ஃபின் வந்து அடிக்கடி வந்து போயிட்டே இருக்கு. டால்ஃபின் வந்து பார்த்தது ரொம்ப லக்கி தான் சொல்லலாம். ஏன்னா இவ்வளோ பெரிய இதில் சீல வந்து ஒரு டால்ஃபின் அது முதுகில் ஏதோ அடிபட்டுருக்கு. அதான் வந்து போகுது. அண்ட் வேற தூங்கிட்டாங்க. டயர்டாகிட்டான் தூங்கிட்டாங்க. ஆல்மோஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முடிய போகுது. எடுக்க போகிறாங்க. போடுவாங்களான்னு தெரியல. ஆனால் இப்போ நம்ம அடுத்தது போடுவோமா இல்லை அடுத்து இன்னொரு வாட்டி போடுவோமா? சூப்பர் சூப்பர். இன்னொரு வாட்டி போடுவோம்ல. ஓகே. ஒருத்தன் மட்டையாயிட்டான். இல்லை அப்போ நான் ஒரு 10 to 20 மினிட்ஸ் வந்து லைட்டாக. எத்தனை மினிட்ஸ்மா? 10 to 20 மினிட்ஸ். ஆல்ரெடி 10 to 20 மினிட்ஸ் ஆயிடுச்சுமா. நான் அப்போ தானே எனர்ஜி இருக்கும். சரிம்மா. பையன் போல் ரொம்ப எக்ஸாஸ்டட் ஆகிட்டான் போல். டயர்டாக இருக்கான். இப்போ நான் போட வரோம். இன்னும் கொஞ்சம் தூரம் இங்கேருந்து கிளம்பிட்டு திருப்பி இன்னொரு வாட்டி போடுவோம். இன்னொரு வாட்டி போட்டு இருக்கும். அண்ணா வலை போட்டு முடிச்ச உடனே வலை போட்டு முடிச்சோம்ல, அதுக்கப்புறம் தட்டினீங்கல்ல, எதுக்கு? மீன் அப்பதான் வருமா கிட்ட? மேல் வரும். ஓ ஓகே ஓகே ஓகே. அதுக்காக இந்த வலையில நிறைய மீன் வந்துச்சுல. இப்ப குறவா இன்னும் அதிகமா கட்டுமா? விடுங்க, அடுத்த மடியில் அதிகமா கட்டும். அந்த டால்ஃபினுக்கு ஏதோ அடிபட்டுருக்கு. No, 10 girlfriend. Bye, you are 2 girlfriend. 2. Get it from him, 2 girlfriend.
Dia கூப்பிடுறாருடா. Play boy, play boy. No, no, no. 10 girlfriend. Studying 10th standard. 10th படிக்கிறான். 10 கண்ணு வச்சிருக்கான். 24 years. யாரை ஏமாத்துற டேய்? அவன் வச்சுப்பான். அவன் நிறைய சின்ன வீடு வச்சிருக்கான், பெரிய வீடு வச்சிருக்கான், அதுக்கு பெரிய வீடு வச்சிருக்கான். இது பாருங்க, இந்த வீடியோ பார்க்குற யாரா இருந்தாலும் நம்ம பாய்க்கு வந்து பொண்ணு கொடுங்க. அடுத்த வருஷம் நாங்க பிரியாணி சாப்பிடணும். நம்பவே மாட்டீங்க யாருமே. இந்த கடலை குதிச்சு காட்டேன் நானு. குதிரா நீ வேணா ஒரு உண்மையான கேமராமேனா? டேய் கேமராங்கடா. இந்த நேரத்தில் யாரும் அவனுக்கு ஃபோன் பண்றா? கால் வருதுங்க. நடு கடல்ல வந்து உனக்கு கால் வருதுன்னா வேற லெவல்டா. நீ ஏன்னா ஒரு பொண்ணு தான் இருக்கும். கரெக்டா? மூஞ்ச பாரு, அப்படியே சிரிக்கிறான். திருட்டு முழி முழிக்கிறான் பாரு அப்படியே. புரியல. ஆப்பா? எடிட்டிங் ஆப்பா? ப்ரீமியர் ப்ரோ. அது மூவி எடிட்டிங் சாஃப்ட்வேர். அதில் எடிட்டர் சென்னையில் இருக்கான். சென்னையில் நான் இங்கே ஷூட் பண்ணி அவன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவேன். அவன் அங்கேருந்து எடிட் பண்ணுவான். யாரா இருந்தாலும் நம்ம பாய் பார்த்துங்க, அழகா லட்சணமா இருக்காரு. அவருக்கு ஒரு நல்ல பியூட்டிஃபுல்லான ஒரு கேர்ளை கொடுங்க. அடுத்த வருஷம் நாங்கள் மட்டன் பிரியாணி சாப்பிடணும். மட்டன் பிரியாணியா ஃபிஷ் பிரியாணியா பாய்? மட்டன் பிரியாணி, ஃபிஷ் பிரியாணி. மட்டன் அவ்வளோதான். மட்டன் வேற லெவல். இந்த வருஷமா? இல்லடா மக்களே, இதான் வந்து பார்த்தீங்கன்னா மீனோட பேனா அப்படின்னு நான் சொல்ல, பாய் தான் சொல்றாரு. பாய் சொல்லுங்க, இது என்னது பேனு? எந்த மீனோட பேனு? ஐல. இவ்வளோ பெருசா? எங்க இருக்கும் இது? இப்போ மனுஷனுக்கு பேனு தலையில இருக்கும், இதுக்கு ஃபிஷ்ஷுக்கு ஓ இவ்வளோ பெருசா? தலையில இருக்குமா? பேனு? மீனுக்கே பேனு இருக்கா? அப்ப மீன் சாப்பிட்ற நமக்கு பொய் சொல்லல, பொய் சொல்லல, ஏமாத்தல, ஏமாத்துறீங்களா? ஆமாவா? மக்களே, இதான் மீனோட பேனா. இதை நம்பலாமா வேணாமான்னு தெரியல. எப்போ இப்போ நம்ம எங்க போறோம்? கரைக்கு போறோமா? கரைக்கு போறோமா? ஓனரா? ஓனர் பேசிட்டு இருக்காரா? எல்லாம் முடிச்சுட்டா ஓனர் ஓனர் பார்த்தீங்களா? நான் போ கரைக்கு போய் பேசுவேன். கரைக்கு போய் பேசுவேன்.
மினி பாய் எப்படி இருக்கு? வேற லெவலு. இப்போ முடிச்சிட்டோம், கரைக்கு வந்துட்டோம். போர்ட் பிளேஸ் போகிற ஆக்சுவலாக டைம் ஆகிடுச்சு. அதனால் நாங்கள் கரைக்கு வந்துட்டோம். ஏன்னா ரொம்ப நேரம் ஆச்சுன்னா விற்கிறதுக்கு ஆள் வாங்குறதுக்கு வர மாட்டாங்கல்ல, காலையில் வந்து வாங்குவாங்க. அதனால் கரைக்கு வந்துட்டோம். கரைக்கு வந்துட்டு இப்போ மீனை வந்து பிரித்து விற்க போகிறாங்க, ஃப்ரெஷ்ஷாக விற்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அண்ணா கிட்ட நம்ம பேசலாம். பாய் ஜோக் பண்ணியிருக்காரு அவர். என்னென்ன அது பேரும் சத்து நம்ம ஜோக் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன பண்ண போன்றாங்கன்னா எடுத்துன்னு அந்த ஃபிஷ்ஷெலாம் வந்து நெட்டில் வந்து பிரிக்கிறாங்க. பிரித்து இப்போ வந்து விற்க போகிறாங்க. விற்கிறதுக்கு வந்து செட் பண்ணுறாங்க இடம்லாம் பாருங்கள். வெயிட் மிஷினு எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஃபிஷ்ஷெலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. எடுத்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக வெரைட்டி பண்ணுவாங்க. அங்கே வந்துச்சு. இதுதான் நம்ம இப்போதைக்கு போயிட்டு வந்து 3 வாட்டி வலை போட்டது கடை கிடைச்ச ஃபிஷ். இப்போ அதை சைஸாக பிரிக்கிறாங்க. பிரித்து அதுக்கேற்ற மாதிரி வேலை வச்சு விற்பாங்க. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபிஷ்ஷெலாம் வந்து செப்பரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. செப்பரேட் பண்ணிவிட்டு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஆளுங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சரத்தை நான் அவர் கிளம்பிட்டாரு, வீட்டுக்கு கிளம்பிட்டாரு. ஸோ நம்ம மற்றவங்களாம் டாட்டா பாய் பாய் சொல்லிவிட்டு நம்மளும் ஃபிஷ் வாங்கிட்டு அப்படியே இந்த இடத்துல விட்டு நம்ம கிளம்புவோம். பார்க்கலாம். அண்ணே பாய் பாய். பார்க்கலாம். நாளைக்கு வருவேன், வாக்கிங் வருவேன், ஈவினிங் வருவேன். வரேன் ஈவினிங் வரும், வாக்கிங் வரும், பார்க்கலாம். ஸோ கைஸ் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபிஷிங்லாம் போயிட்டு வந்தாச்சு. என் மூஞ்ச பார்த்தா தெரியும், ரொம்ப டல்லாகிடுச்சு. காலையில் ஒரு 3 o'clock அப்படி 3:30 அந்த மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ணுது. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 o'clock கிட்ட ஆகுது. வந்துட்டோம். வந்துட்டு ரொம்ப டைம் ஆச்சு. ஆனால் இவன் பார்த்தீங்களா ரோட்லேயும் நல்லா தூங்கிட்டு ஹீரோ மாதிரி வரான். இது சந்தோஷமாக இருந்துச்சு. இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. அண்ட் எஸ்பெஷலி உள்ளே போச்சு. எங்களுக்கு கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் ஒரு 2 டைம் வந்து வலை போடும்போது மீன் எதுவும் மாட்டாது. எங்களுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, என்னடா ஒரு மாதிரி மீன் மாட்டல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் 3rd டைம் இங்கே வந்து என்ன பண்ணாங்க, கொஞ்சம் தூரம் கழித்து கூப்பிட்டு போனாங்க. இந்த ஹார்பர் கிட்ட வந்து கூப்பிட்டு போயிட்டு அங்கே வந்து நிறுத்தினாங்க. அங்கே பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா மீன் மாட்டுச்சு அவங்களுக்கு. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி அவங்க எடுக்கிறதோட அது கம்மி தான் இன்னைக்கு. சரி சொல்லிட்டு அது நாளைக்கு எப்படின்னா அப்படின்னு கேட்டால் நாளைக்கு தெரியாது. அது வந்து கடவுள் தான். வழிதான் அந்த மாதிரி ட்ரை பண்ணல. ஒரு 4-5 வாட்டி ட்ரை பண்றாங்க. அடுத்த மாட்டலையோ ஓகே நெக்ஸ்ட் டே பார்த்துக்கலாம். அன்னைக்கான டீசலுக்கான ஒரு இது, ஃபியூலுக்கான ஒரு இது, அன்றைக்கான ஃபியூலுக்கான ஒரு இது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து லேபர்ஸ், அப்புறம் வீட்டுக்கு கொஞ்சம் ஃபிஷ், அவ்வளோதான். எங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஒரு 1.5 kg மேலே இருக்கும். அள்ளி போடுறாங்க. அள்ளி போட்டு எங்களுக்கு காசு கொடுத்தா வேணாம்னு சொல்லிட்டாங்க. அதில் ஆஃப் ப்ரைஸஸ் எடுத்துக்கங்கண்ணே அப்படின்னு சொன்னால் அதுவுமே வேணாம் சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஆச்சு.
அப்புறம் எல்லாரும் சொல்றாங்க எல்லாரும் வேண்டாம் வேண்டாம் எடுத்துன்னு சொல்லிட்டாங்க. ஒருத்தர் கிட்ட சொன்னா ஓகே எல்லாருமே சொல்றாங்க ரொம்ப ஜெனியூனா சூப்பர். என்ன சொல்றது, ரொம்ப நல்லா பாசம் பழகுறாங்க. காட்டுறாங்க, ரொம்ப பாசம் காட்டுறாங்க. அதாங்க அந்த பாசத்துக்கு முன்னாடி என்ன பண்றதுன்னு தெரியல. சரி நான் சொல்லிட்டு வேற எப்படி பாத்துங்க திருப்பி ஈவினிங்ல நாளைக்கு வந்து மீட் பண்றோனே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நானும் இவனும் வந்து இங்க வந்தது வந்து இந்த பீச்ல தான் நாங்க வந்து வாக்கிங் போயிட்டு இருக்கோம். அண்ட் இவன் சைக்கிளிங் இந்த பீச்ல தான் பண்ணிட்டு இருக்கான். ஜாலியா நாளைக்கு வரும்போது இனிமேட்டு வந்து முதல்ல வரும்போது எங்களுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க, நாங்க மட்டும் தான் சுத்திட்டு இருப்போம். அண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறாங்க ஆளுங்க பக்கத்துல தான் இருக்காங்க. ஒரு போட் டீம் எங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. ஆமா, எப்போ வந்தாலும் அவங்க எங்களுக்கு ஃப்ரெண்டா இருப்பாங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இது மாதிரி வந்து உங்களுக்கு ஒன்று என்கரேஜிங் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு வீடியோஸ் போடணுன்னா கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம ட்ரை பண்ணி அதையும் போடுவோம். அண்ட் இதெல்லாமே உங்களுக்காக மட்டும்தான், நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டால மட்டும்தான். அண்ட் எல்லாருக்கும் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். அண்ட் இந்த நியூ இயர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் நல்ல ஒரு நியூ இயராக அமையட்டும். அண்ட் எல்லாருமே ஆமாம் வாழ்க்கை மாற இனிமையும் புத்தாண்டும் கலந்து உங்களுக்கு வந்து வாழ்க்கை நல்லா சிறப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஆனி ஸ்டுடியோ சார்பாக நான் உங்கள் பெனி, இது நம்ம கேமராமேன் சந்துரு, உங்களை வாழ்த்துகிறோம். அண்ட் இந்த வீடியோ இதோட ஃபினிஷ் பண்ணிடுறோம். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பை பை, டாடா, திஸ் இஸ் சைனிங் ஆஃப். ஹாப்பி நியூ இயர் ஆல்.